அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக்கிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பெயரால் தொடங்குகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொடர்ந்து 9வது ஆண்டாக பாபா சாஹிப் அம்பேத்கர், தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராசர், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல பண்டிதர் அயோத்திதாசர், அதுபோல செம்மொழி ஆகியவற்றுக்காக வேண்டி சிறப்பான முறையிலே சேவை செய்ததாக நிர்ணயிக்கப்படக்கூடியவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழாவினுடைய தொடர்ச்சியாக இன்று மிக எழுச்சியுடன் பெரியார் திடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள் விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நெஞ்சம் நிறைந்த எழுச்சி தமிழர் என் தேசத்திற்குரிய அன்பர் தொல் திருமா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் பாசத்திற்கினிய ரவிக்குமார் அவர்களே, அன்பிற்கினிய சிந்தனை செல்வன் அவர்களே, பாசத்திற்குரிய பொருளாளர் யூசுப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இந்த மேடையிலே என்னுடன் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காக என்னுடன் வந்திருக்கின்ற இதே விருதை சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் இருந்த போது அவருடைய மகனாருக்கு வழங்கப்பட்டது காகிதம் இல்ல திரையவாறு விருது. இன்று இங்கே வந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் துணைத் தலைவர் குணமணி ஆரம் அனிஃபா அவர்களே, பொதுச் செயலாளர் பா அப்துல் சமத் அவர்களே, பொருளாளர் வழக்கறிஞர் PMR சம்சுதீன் அவர்களே, மாநில செயலாளர் காஞ்சி மீரா மோதின் அவர்களே, மிக எழுச்சியுடன் இங்கே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, என் தொப்புள்குடி உறவான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். விருதுகள் வரிசையில கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல பிறை விருதை இந்த சாதாரண சாமானிய சமுதாய தொண்டனுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். நான் இன்று இந்த விருதை பெறுவதற்கு தகுதி பெற்றவனாக இந்த மேடையிலே நிற்பதற்கு காரணம் 1995 தமிழ்நாட்டில சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களையும் மிகப்பெரிய மனித உரிமைகளையும் மனித உரிமை மீறல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அதே நேரத்தில் மதசார்பினுடைய அடிப்படையில இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருந்த உரிமைகளை காப்பதற்காக வேண்டியும் நானும் தமது சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள பலரும் சேர்ந்து நிறுவிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மலர்ந்ததுடன் தொடக்க காலத்திலே ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய அடக்குமுறைக்கு இலக்காகி நல்லவர்களே வீடு புகுந்து தட்டி தூங்கிக் கொண்டிருந்த தொண்டர்களெல்லாம் அள்ளி சென்று சிறையிலே அடைத்து ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளிலே டிசம்பர் 6க்கு முன்பாக சிறைக்கு சென்றதுனால இந்த அமைப்பை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பேரமைப்பை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், அதனுடைய அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிய ஆட்சியாளர்கள் இரண்டு பக்கமும் இருந்தார்கள். திமுகவிலும் இருந்தார்கள், அதிமுகவிலும் இருந்தார்கள். அதையெல்லாம் இந்த அமைப்பு எழுச்சி நடை போட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு பன்முக சமூகத்திலே வாழ்கின்றோம். இந்த சமூகத்தில் வாழும்போது அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதற்காக நம்முடைய சேவை கரங்கள் அனைவருக்கும் நீள வேண்டும். சாதிகளை தாண்டி மதங்களை தாண்டி சேவைகளை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு சேவைகளை, இரத்த தான சேவையாக இருந்தாலும் சரி, விபத்திலே சிக்கியவர்களை உதவக்கூடிய
அவசர ஊர்தி சேவையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு 120 ஆம்புலன்ஸ்களை மக்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு. அப்படி சேவை செய்து அதனுடைய ஒரு மகனமாக, ஒரு துயரமான நிகழ்வு, ஆனால் சேவையினுடைய மகனமாக 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி என்ற ஆழி பேரலை தமிழகத்தினுடைய கடற்கரை ஓரம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய போது கடலை பார்த்து அனைவரும் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் கடலை நோக்கி ஓடி சென்றாலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். அழிவு போன உறவுகளை அவர்களுடைய உறவினர்கள் கூட தொட்டு பார்ப்பதற்கு அஞ்சிய நடுங்கிய அந்த உடல்களை எல்லாம், கையை புட்டாக்க குளத்தின் உள்ளே போகக்கூடிய உடல்களை எல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்து சென்றானே, அந்த பேர் தெரியாத இந்த அமைப்புக்காக தமிழகத்திலே சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக வேண்டி ஒரு பெரிய எழுச்சி இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அடிமட்ட தொண்டனுக்கு இன்று நான் வாங்கிய விருதை நான் அர்ப்பணம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, 4 ஐம்பெரும் தலைவர்கள் பாபா சாஹிப், டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப், அதே போல அறிவாற்றல் மிகுந்த அயோத்திதாசர், இவர்களுடைய பெயர்களெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு மத்தியிலே ஏராளமான ஒற்றுமையும் உண்டு. அதே நேரத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை எடுத்துக்கொண்டால் எனக்கு கூட ஒரு வருத்தம், நான் என்னுடைய அன்பு சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். காயிதே மில்லத் விருதை வேறொருவருக்கு அளித்துவிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் விருதை எனக்கு அளித்திருந்தால் அது மிக பொருத்தமாக இருந்திருக்கும். காரணம் என்னவென்றால், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே வெறுமனே தலித்துகளுடைய உரிமைகளுக்காக வேண்டி மட்டும் இந்த நாட்டிலே பாடுபட்டவர், அவர்களுக்காக வேண்டி மட்டுமே சிந்தித்தவர் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நிச்சயமாக நிறுத்த முடியாது. அவருடைய எழுத்துக்களை படிக்கும் போது, மாணவர் பருவத்திலே மாணவர் இயக்கத்திலே பங்கு கொண்டு பேசிய போது, நான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்ற போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை பற்றி பல சொற்பொழிவுகளை, பல ஒர்க் ஷாப் என்று சொல்லக்கூடிய சிந்தனை பட்டறைகளை நடத்தியவன் என்ற அடிப்படையிலே சொல்கின்றேன். இன்று இந்தியா ஒரு ஜனநாயக மதசார்பற்ற சமூக நல்லிணக்கம் மேலோங்க வைக்கக்கூடிய ஒரு இந்தியாவாக திகழ்கின்றது என்றால் அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனை என்பதில் மறுக்க முடியாது. பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கமான உறவுகள் இருந்தது. இன்றைக்கு கூட பல சங் பரிவார் பயங்கரவாதிகள், அருமை சகோதரி அருந்ததி ராய் மிக தெளிவாகவே தோல்வி காட்டினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிரானவர், இஸ்லாத்தை எதிர்த்தவர் என்றெல்லாம் சித்திரம் தீட்டுவதற்கு சிலர் முனைகின்றார்கள். அதை பற்றியும் நான் இங்கே பேசுவது கடமையாக இருக்கின்றது. பிறகு வருகின்றேன். 1948 அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெறும் போது மகாராஷ்டிர மாநிலம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்திலிருந்து அவருடைய பெயரை இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபைக்கு பரிந்துரைப்பதற்கு யாருமே முன்வராத ஒரு சூழல். இந்தியா பெற்றெடுத்த மிகப்பெரிய அறிவின் சிகரம்